எனது குருமார்கள் ஸ்ரீ அக்கல்கோட் சுவாமி சமர்த் மகாராஜ் அவர்களுக்கும் ஷிரடி சாய்நாத் மகாராஜ் அவர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஸ்ரீ சாய் சத் சரிதம் அத்தியாயம் 9. விடை பெறும்போது சாய்பாபாவின் ஆணைகளுக்கு கீழ்ப்படிதல், கீழ்ப்படியாதிருத்தலின் விளைவு, சில நிகழ்ச்சிகள், பிச்சை எடுப்பதும் அதன் அவசியமும், பக்தரின் தர்கட் குடும்பத்தின் அனுபவம், பாபா எவ்வாறு திருப்தியுடன் உண்பிக்கப்பட்டார். முந்தைய அத்தியாயத்தின் முடிவில் விடை பெறும்போது பாபாவின் ஆணைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் நன்மை அடைந்தனர் என்றும், அவைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் பல துர்சம்பவங்களுக்கு ஆளானார்கள் என்றும் மட்டுமே கூறப்பட்டது. சில குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளாலும் மற்ற சம்பவங்களாலும் இக்கூற்று விவரமாக இந்த அத்தியாயத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஷிரடி புனித யாத்திரையின் குணாதிசயம். ஷிரடி புனித யாத்திரையின் ஒரு சிறப்பான வினோதம் என்னவென்றால், எவரும் ஷிரடியை விட்டு பாபாவின் அனுமதியின்றி அகன்று செல்ல முடியாது. அப்படி செல்வாரேயானால் அவர் சொல்லற்கரிய தொல்லைகளை வரவேற்கிறார். ஆனால் எவரேனும் ஷிரடியை விட்டு வெளியேறி செல்லும்படி பாபாவால் கேட்டுக்கொள்ளப்பட்டால் அவர் அங்கு அதற்கு மேல் தங்கி இருக்க முடியாது. பக்தர்கள் பாபாவிடம் சென்று வந்தனம் செய்து விடை பெற்று செல்ல போகும்போது அவர் சில யோசனைகள் அல்லது குறிப்புகள் வழங்குவார். இந்த யோசனைகள் பின்பற்றப்பட வேண்டும். இவைகள் பின்பற்றப்படாவிட்டாலும் அல்லது விலக்கப்பட்டிருந்தாலும் அங்கனம் தூண்டுரைகளுக்கு மாறாக நடந்தவர்களுக்கு விபத்துக்கள் நேரிடுவது உறுதி. இதை பற்றி சில நிகழ்ச்சிகளை கீழே குறிப்பிடுகிறோம். தாத்யா கோத்தே பாட்டீல். தாத்யா கோத்தே பாட்டீல் ஒரு முறை கோபர்காவன் கடைவீதிக்கு குதிரை வண்டியில் சென்று கொண்டிருந்தார். அவர் மசூதிக்கு அவசரமாக திரும்பி வந்து பாபாவை வணங்கி தான் கோபர்காவன் கடைவீதிக்கு செல்ல போவதாக கூறினார். பாபாவோ, அவசரப்படாதே, சிறிது தாமதித்து கடைவீதிக்கு செல், கிராமத்தை விட்டு வெளியில் செல்லாதே என்றார். ஆனால் போவதற்கு அவருடைய வேகத்தை கண்ட பாபா ஷாமாவையாவது மாதவராவ் தேஷ்பாண்டே உடன் அழைத்து செல்லுமாறு கூறினார். இவ்வுத்தரவை பொருட்படுத்தாது தாத்யா கோத்தே உடனே குதிரை வண்டியை ஓட்டிச் சென்றார். 2 குதிரைகளில் ரூபாய் 300 விலையுள்ள குதிரை மிகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பு கொள்ளாமலும் இருந்தது. சாவ்லிவிஹீர் கிராமத்தை தாண்டிய பிறகு அது தாறுமாறாக ஓட ஆரம்பித்தது. இடுப்பில் சுளுக்கு ஏற்பட்டு கீழே விழுந்துவிட்டது. தாத்யா அதிகமாக காயப்படவில்லை. ஆனால் சாய்பாபாவின் உத்தரவை நினைவிற்கொண்டார். மற்றொரு சந்தர்ப்பத்தில் கோல்ஹார் கிராமத்துக்கு செல்லும் போது பாபாவின் நெறிமுறையை மதிக்காமல் குதிரை வண்டியில் சென்றபோது அதுவும் இதே கதிக்கு இலக்காகியது. ஐரோப்பிய பெருந்தகை. ஷிரடிக்கு ஒருமுறை ஒரு ஐரோப்பிய பெருந்தகை ஏதோ ஒரு குறிக்கோளுடன் நானா சாஹேபின் அறிமுக குறிப்புடன் வந்தார். ஒரு கூடாரத்தில் சௌக்கியமாக தங்க வைக்கப்பட்டார். அவர் பாபாவின் முன் மண்டியிட்டு பாபாவின் கையை முத்தமிட விரும்பினார். எனவே அவர் 3 முறை மசூதிக்குள் நுழைய முயன்றார். ஆனால் அவர் அப்படி செய்வதை பாபா தடுத்துவிட்டார். கீழேயுள்ள திறந்த வெளி முற்றத்தில் அமர்ந்து பாபாவின் தரிசனத்தை செய்யும்படி கேட்கப்பட்டார். தமக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பை கண்டு மகிழாத ஐரோப்பியர் ஷிரடியை விட்டு உடனே புறப்பட விரும்பி விடை பெறுவதற்காக வந்தார். பாபா அவரை அடுத்த நாள் போகும்படியும் அவசரப்பட வேண்டாம் என்றும் கூறினார். மக்களும் அவரை பாபாவின் அறிவுரையின்படியே செய்ய வேண்டிக் கொண்டனர். இவற்றையெல்லாம் செவிமடுக்காது அவர் ஒரு குதிரை வண்டியில் ஷிரடியை விட்டு புறப்பட்டார். முதலில் குதிரைகள் ஒழுங்காக ஓடின. ஆனால் சாவ்லிவிஹீர் கிராமத்தை தாண்டியதும் எதிரில் ஒரு சைக்கிள் வந்தது. இதை கண்டு குதிரைகள் மிரண்டு வேகமாக ஓடின. குதிரை வண்டி தலைகீழாக கவிழ்ந்தது. அந்த பெருந்தகை கீழே விழுந்து சிறிது தூரம் தரையில் இழுத்துச் செல்லப்பட்டார். உடனேயே அவர் காப்பாற்றப்பட்டார். என்றாலும் தனக்கு ஏற்பட்ட காயங்களை குணப்படுத்துவதற்காக கோபர்காவன் மருத்துவமனைக்கு சென்று படுக்க வேண்டியதாயிற்று. இத்தகைய அனுபவங்கள் கணக்கில் அடங்கா. பாபாவின் ஆணைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் விபத்துக்குள்ளானார்கள் என்றும், அவைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களோ பத்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தனர் என்றும் எல்லா மக்களும் பாடம் கற்றுக்கொண்டனர். பிச்சை எடுப்பதன் தேவை. பிச்சை எடுப்பதை பற்றிய கேள்விக்கு தற்போது திரும்புவோம். பாபா உண்மையிலேயே அத்தகைய பெரிய சிறப்புடையவராக கடவுளாக இருந்தால்
தமது வாழ்நாள் முழுக்க பிச்சை எடுக்கும் வழக்கத்தை ஏன் அவர் மேற்கொண்டவராய் இருக்க வேண்டும் எனும் கேள்வி சிலரது உள்ளத்தில் எழக்கூடும். இக்கேள்வி 2 நோக்கு நிலைகளில் கருதப்பட்டு விடையிறுக்கப்படலாம். பிச்சை எடுத்து வாழ்வதற்கு உரிமையுள்ள தகுதியான மக்கள் யார்? வம்சாபிவிருத்தி, செல்வம், புகழ் இம்மூன்று முக்கிய ஆசைகளையும் துறந்து துறவை மேற்கொள்வோரே பிச்சை எடுத்து வாழ தகுதியுடையோராவர் என்று நமது சாஸ்திரங்கள் பகருகின்றன. இவர்கள் சமைப்பதற்கு ஏற்பாடுகளை செய்து வீட்டில் உண்ண முடியாது. அவர்களை உண்பிக்க வேண்டிய கடமை இல்லறத்தாரின் தோள்களில் விழுகிறது. சாய்பாபா இல்லறத்தாரும் அல்ல, வானப்பிரஸ்தரும் அல்ல. அவர் பிரம்மச்சரியம் அனுஷ்டித்த ஒரு துறவி, அதாவது சிறு பருவம் முதற்கொண்டே துறவி ஆவார். இப்பிரபஞ்சமே தமது வீடு என்பதும் தாமே பிரபஞ்ச ஆதாரமும் அழிவற்ற பிரம்மமுமாகிய பகவான் வாசுதேவர் என்பதும் அவருடைய உறுதியான அபிப்பிராயமாகும். எனவே அவருக்கு இறந்து உண்ணும் வழக்கத்திற்கு முழு உரிமை இருக்கிறது. மற்றவை கீழ்கண்ட நிலையின்படி பஞ்சசூனா 5 பாவங்களும் அவைகளின் பிராயச்சித்தமும் உணவுப் பொருட்களும் சாப்பாடும் தயாரிப்பதற்காக இல்லறத்தார் 5 செயல்கள் அல்லது நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. அதாவது 1 கண்டனி பொடியாக்குதல், 2 பேஷனி அரைத்தல், 3 உதக்கும்பி பானைகளை கழுவுதல், 4 மார்ஜனி பெருக்கி சுத்தப்படுத்துதல், 5 சுள்ளி அடுப்பு பற்ற வைத்தல். இச்செயல்முறைகள் எல்லாம் ஏராளமான சிறிய கிருமிகளையும் ஜந்துக்களையும் கொல்வதற்கு ஏதுவாகிறது. இவ்வாறாக இல்லறத்தார்கள் ஓரளவு பாவத்தை செய்தவர்களாகிறார்கள். இப்பாவத்துக்கு பரிகாரமாக நமது சாஸ்திரங்கள் 6 வகையான தியாகங்களை செய்ய பகர்கின்றன. 1 பிரம்ம யக்ஞம் அல்லது பிரம்மத்துக்கு சமர்ப்பித்தல், 2 வேத அத்தியனம் அல்லது வேத பாராயணம், 3 பித்ரு யக்ஞம் மூதாதையர்களுக்கு சமர்ப்பித்தல், 4 வேத யக்ஞம் தேவதைகளுக்கு சமர்ப்பித்தல், 5 பூத யக்ஞம் ஜந்துக்களுக்கு சமர்ப்பித்தல், 6 மனுஷ அதிதி யக்ஞம் மனிதர்களுக்கும் அழைக்கப்படாத விருந்தாளிகளுக்கும் சமர்ப்பித்தல். சாஸ்திரப்படி இந்த தியாகங்களை முறையாக அனுசரித்தால் மன தூய்மை பெற்று ஞானமும் தன்னை உணர்தலையும் பெற உதவும். பாபா வீட்டுக்கு வீடு சென்றதன் மூலம் இல்லறத்தார்க்கு அவர்களின் புனித கடமையை ஞாபகப்படுத்தினார். பாபாவால் தங்கள் வீட்டிலேயே இங்கனம் பாடம் கற்பிக்கப்பட்டவர்கள் பேறு பெற்ற மக்கள் ஆவார்கள். பக்தர்களின் அனுபவங்கள். இன்னும் அதிக விறுவிறுப்புள்ள விஷயத்துக்கு தற்போது திரும்புவோம். கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் அன்புடனும் பக்தியுடனும் யாரொருவர் எனக்கு ஓர் இலை, மலர், பழம் அல்லது நீரை சமர்ப்பிக்கிறாரோ அந்த தூய்மையான தன்னடக்கமுடையவருடைய அன்பு காணிக்கையானது ஆர்வத்துடனும் தாமதமின்றியும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று கூறியிருக்கிறார். சாய்பாபாவின் விஷயத்தில் ஓர் பக்தர் உண்மையிலேயே எதையாவது சமர்ப்பிக்க விரும்பியிருந்து பின்னால் அதையே சமர்ப்பிக்க அவர் மறந்துவிட்டாரெனினும் பாபா அவருக்கு அல்லது அவரது நண்பருக்கு அந்த காணிக்கையை ஞாபகப்படுத்தி அவரை அளிக்கச் செய்து அதை ஏற்றுக்கொண்டு பக்தரை ஆசிர்வதிக்கிறார். இது போன்ற சில நிகழ்ச்சிகள் கீழே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. தர்கட் குடும்பம், தந்தையும் மகனும். முன்னர் பிரார்த்தனா சமாஜத்தை சேர்ந்த ராமச்சந்திர ஆத்மாராம் என்னும் பாபா சாஹேப் தார்கட் சாய்பாபாவின் ஓர் உறுதியான பக்தராவார். அவருடைய மனைவியும் மகனும் சாய்பாபாவிடம் அதற்கிணையாகவே அல்லது இன்னும் சற்று அதிகமாகவே கூட அன்பு செலுத்தினர். ஒருமுறை திருமதி தர்கட்டும் அவர்களது மகன் தர்கட்டும் மே மாத விடுமுறைக்கு ஷிரடிக்கு போவதென தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் மகன் போக விரும்பவில்லை. காரணம், அவன் பாந்த்ரா வீட்டை விட்டு போவானாகில் வீட்டில் சாய்பாபாவின் பூஜை முறையாக கவனிக்கப்பட மாட்டாது என்று அவன் கருதியதே ஆகும். ஏனெனில் அவனது தகப்பனார் பிரார்த்தனா சமாஜத்தை சேர்ந்தவராதலால் சாய்பாபாவின் பெரிய படத்தை பூஜை செய்வதை அவர் லட்சியம் செய்ய மாட்டார் என்று அவன் கருதினான். எனினும் தனது மகன் செய்வதை போன்று அதே விதமாக தான் பூஜா கர்மங்களை செய்வதாக அவர் உறுதியாக வாக்களித்த பின்பு ஒரு வெள்ளிக்கிழமை இரவு தாயும் மகனும் ஷிரடிக்கு புறப்பட்டனர். அடுத்த நாள் சனிக்கிழமை தர்கட் அதிகாலையில் எழுந்திருந்து பூஜை செய்வதற்கு முன்
நீராடிவிட்டு பூஜை அறையில் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து, பாபா, எனது மகன் செய்த அதே மாதிரியாக நான் பூஜை செய்ய போகிறேன். ஆனால் தயவு செய்து அதை ஒரு இயந்திரகதியான பயிற்சியாக ஆக்கிவிடாதீர்கள் என்று கூறிக்கொண்டே பூஜை செய்து சில கற்கண்டு கட்டிகளை நைவேத்தியமாக சமர்ப்பித்தார். அக்கற்கண்டு பகல் உணவின் போது பகிர்ந்தளிக்கப்பட்டது. அந்நாள் மாலையும் அதன் பின்னர் ஞாயிற்றுக்கிழமையும் எல்லாம் நலமாகவே நடந்தேறின. தொடர்ந்து வேலை நாளான திங்கட்கிழமையும் நன்றாகவே கழிந்தது. தனது வாழ்நாளிலேயே இம்மாதிரியாக பூஜையை செய்தறியாத தர்கட் தன் மகனுக்கு வாக்களித்தபடி எல்லாம் மிகவும் திருப்திகரமான முறையிலேயே நடந்தேறிக் கொண்டிருப்பதில் தனக்குள்ளே பெருமளவு நம்பிக்கை பெற்றார். அடுத்த நாளான செவ்வாய் அன்று வழக்கம் போல் காலையில் பூஜையை நிகழ்த்திய பின் தனது வேலைக்கு சென்றார். மதியம் வீட்டுக்கு வந்து உணவு பரிமாறப்பட்ட போது பகிர்ந்து கொள்ள கற்கண்டு பிரசாதம் இல்லாததை கண்டார். அவர் தமது சமையல்காரனை விசாரித்ததில் காலையில் எவ்வித நைவேத்தியமும் செய்யப்படவில்லை என்று அறிந்தார். பூஜையின் அந்த அம்சத்தை நிகழ்த்த அவர் அடியோடு மறந்துவிட்டிருந்தார். இது குறித்து தனது இருக்கையை விட்டு எழுந்திருந்து பூஜை அறையில் விழுந்து வணங்கி தமது தவறுதலுக்காக வருத்தம் தெரிவித்து, அதே நேரத்தில் இத்தகைய ஒரு சாதாரணமான நடைமுறை விஷயத்தில் வழிகாட்டாததற்காக பாபாவை அவர் கடிந்து கொண்டார். பின்னர் தனது மகனுக்கு உண்மைகளை கூறி ஒரு கடிதம் எழுதி அதை பாபாவின் பாதத்தடியில் வைத்து புறக்கணிப்பிற்காக தம்மை பொறுத்தருளவும் வேண்டுமாறு எழுதியிருந்தார். செவ்வாய்க்கிழமை மதியத்தில் பாந்திராவில் இது நிகழ்ந்தது. ஏறக்குறைய இதே நேரத்தில் ஷிரடியில் மத்தியான தீபாராதனை நிகழ்வதற்கு சிறிதே முன்பாக பாபா திருமதி தர்கட்டை நோக்கி, அம்மா, பாந்திராவில் உள்ள உனது வீட்டிற்கு ஏதேனும் உண்ணலாம் என்று எண்ணத்துடன் சென்றிருந்தேன். கதவு பூட்டப்பட்டிருப்பதை கண்டேன். எப்படியோ உள்ளே நுழைந்து, பாவ், தர்கட், நான் உண்பதற்கு ஏதும் விட்டு வைக்கவில்லை என்பதை வருத்தத்துடன் அறிந்தேன். எனவே பசி தணிக்கப்படாமலேயே திரும்பிவிட்டேன் என்று கூறினார். அப்பெண்மணிக்கு இது ஒன்றும் புரியவில்லை. அருகில் இருந்த மகனோ, அதாவது பாந்திராவில் பூஜையில் ஏதோ தவறு நிகழ்ந்திருக்கிறது என்று அனைத்தையும் புரிந்து கொண்டு வீடு திரும்ப பாபாவின் அனுமதியை வேண்டினான். பாபா இதை மறுத்தார். எனினும் அங்கேயே அப்பையனை பூஜை செய்ய அனுமதித்தார். அப்போது ஷிரடியில் நிகழ்ந்த விபரங்களையெல்லாம் பற்றி பையன் தகப்பனாருக்கு ஒரு கடிதம் எழுதி வீட்டில் பூஜையை அலட்சியம் செய்ய வேண்டாம் என்றும் மன்றாடி வேண்டியிருந்தான். 2 கடிதங்களும் ஒன்றை ஒன்று தாண்டி போய் இருவருக்குமே அடுத்த நாள் கிடைத்தது. இது ஓர் அற்புதம் அல்லவா? திருமதி தர்கட். தற்போது திருமதி தர்கட்டின் நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்வோம். அவள் 3 பொருட்களை சமர்ப்பித்தாள். அதாவது 1 பரீத் கத்திரிக்காய் தயிர் பச்சடி, 2 காச்சரியா முழு கத்திரிக்காய் பொரியல், 3 பேடா பால் கேக். இவற்றை பாபா எங்கனம் ஏற்றுக்கொண்டார் என்பதை பார்ப்போம். ஒரு முறை பாபாவின் பெரும் பக்தரான பாந்த்ராவை சேர்ந்த ரகுபீர் பாஸ்கர் புரந்தரே என்பவர் ஷிரடிக்கு தன் குடும்பத்துடன் புறப்பட்டார். பாந்த்ராவில் திருமதி புரந்தரேயிடம் திருமதி தார்கட் சென்று அவளுக்கு 2 கத்திரிக்காய்கள் அளித்து ஷிரடியில் ஒரு கத்திரிக்காயில் பரீத்தும் மற்றதில் காச்சரியாவும் செய்து பாபாவுக்கு அவற்றை பரிமாறும்படி கூறியிருந்தாள். ஷிரடியை அடைந்த பின்னர் திருமதி புரந்தரே தனது பரீத்துடன் மசூதிக்கு சென்று அதே தருணத்தில் பாபா தமது சாப்பாட்டிற்காக அமர்ந்து கொண்டிருந்தார். பாபா பரீத் மிகவும் ருசியாக இருப்பதை கண்டார். எனவே அவர் அதை அனைவருக்கும் பகிர்ந்தளித்து தனக்கு இப்போது காச்சரியா வேண்டுமென கூறினார். ராதாகிருஷ்ண மாயிக்கு பாபா காச்சரியாக்கள் வேண்டுகிறார் என்ற செய்தி அனுப்பப்பட்டது. அது கத்திரிக்காய் சீசன் இல்லையாதலால் அவள் குழப்பமடைந்தாள். கத்திரிக்காயை எப்படி பெறுவது என்பதே தற்போதைய பிரச்சினை. பரீத்தை யார் கொண்டு வந்தார் என்று விசாரித்ததில் காச்சரியா பரிமாறும் பணியிலும் திருமதி புரந்தரே ஒப்புவிக்கப்பட்டிருந்தாள் என அறியப்பட்டது. காச்சரியாவை பற்றிய பாபாவின் வேண்டுதலின் உட்குறிப்பை அனைவரும் புரிந்து கொண்டனர். எங்கும் வியாபித்திருக்கும் அவர் தம் ஞானத்தை கண்ட அனைவரும் ஆச்சரியத்தில் செயலிழந்தனர். 1915ஆம் வருடம் டிசம்பர் மாதத்தில் கோவிந்த் பாலராம் மான்கர் என்பவன் தனது தந்தையின் திவசங்களையெல்லாம் செய்வதற்காக ஷிரடிக்கு செல்ல விரும்பினான். புறப்படுவதற்கு முன் திருமதி தார்கட்டை பார்க்க வந்தான்.
அப்போது பாபாவுக்கு ஏதேனும் கொடுத்தனுப்ப வேண்டும் என்று திருமதி தார்கட் நினைத்தாள். வீடு அனைத்திலும் தேடியும் முன்னமே நைவேத்தியமாக அளிக்கப்பட்டிருந்த பேடா ஒன்றை தவிர வேறெதையும் அவள் காணவில்லை. பையன் கோவிந்த் மிகவும் துயர் கொண்ட நிலையில் இருந்தான். எனினும் பாபாவிடம் கொண்டுள்ள பெரும் பக்தியின் காரணமாக அவனிடம் பேடாவை கொடுத்து அனுப்பினாள். பாபா அதனை ஏற்றுக்கொள்வார் என நம்பினாள். கோவிந்த் ஷீரடிக்கு சென்று பாபாவை கண்டான். ஆனால் பேடாவை தன்னுடன் எடுத்து செல்ல மறந்துவிட்டான். பாபா பொறுத்திருந்தார். மறுபடியும் மாலையில் சென்ற போதும் பேடாவை கொண்டு செல்லாமல் வெறுங்கையுடன் சென்றான். பாபா இதற்கு மேல் பொறுக்க இயலாதவராய், எனக்கு நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டார். ஒன்றுமில்லை என பதில் வந்தது. மீண்டும் பாபா அவனை கேட்டார். அதே பதில்தான் அளிக்கப்பட்டது. பின்னர் பாபா, நீ புறப்படும்போது அம்மா உன்னிடம் எனக்காக இனிப்பு பலகாரம் கொடுக்கவில்லையா என்ற குறிப்பான வினா ஒன்று கேட்டார். உடனே பையனுக்கு எல்லாம் நினைவு வந்தது. வெட்கமடைந்து பாபாவிடம் தன்னை மன்னிக்க வேண்டிக் கொண்டு தான் இருந்த இடத்திற்கு ஓடிப்போய் பேடாவை கொண்டு வந்து பாபாவிடம் கொடுத்தான். கையில் அதை பெற்ற உடனேயே பாபா வாயிலிட்டு பேராவலுடன் விழுங்கிவிட்டார். இவ்வாறாக திருமதி தர்கட்டின் பக்தி கண்டுணரப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மனிதர் எவ்விதம் என்னை நம்புகிறார்களோ அவ்விதமே நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன். கீதை அத்தியாயம் 4 ஸ்லோகம் 11 என்பது இந்நிகழ்ச்சியால் நிரூபிக்கப்பட்டது. பாபா எவ்வாறு திருப்தியுடன் உண்பிக்கப்பட்டார். ஒருமுறை திருமதி தார்கட் ஷிரடியில் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் தங்கியிருந்தார். மதிய உணவு தயாராகி பதார்த்தங்கள் பரிமாறப்படும் போது பசியுள்ள ஒரு நாய் அங்கு வந்து குரைக்கத் தொடங்கியது. திருமதி தார்கட் உடனே எழுந்திருந்து ஒரு ரொட்டி துண்டை விட்டெறியவும் அது மிகுந்த சுவையுணர்வோடு அதை கவ்வி விரைவாக விழுங்கிவிட்டது. பிற்பகல் அவள் மசூதிக்கு சென்று சிறிது தூரத்தில் அமர்ந்திருந்த போது சாய்பாபா அவளிடம், அம்மா, நான் பெருமளவு திருப்தியுறும் வகையில் எனது பிராணன்கள் யாவும் நிறைவு பெற்றன. இவ்விதமாக எப்போதுமே நடப்பாயாக. இது உன்னை நன்னிலையில் வைக்கும். இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு பொய் பேசவே மாட்டேன். என்னிடம் இவ்விதமாக இரக்கங்கொள்வாய். முதலில் பசியாயிருப்போர்க்கு உணவு கொடுத்த பின் நீ உண்பாயாக. இதை நன்றாக கவனித்துக்கொள் என்று கூறினார். முதலில் அவளால் இதன் பொருளை உணர இயலவில்லை. எனவே அவள், எங்கனம் நான் தங்களுக்கு உணவு அளித்திருக்க முடியும்? நானே உணவுக்கு மற்றவர்களை சார்ந்து பணம் கொடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் என கூறினாள். இதற்கு பாபா, அந்த கவர்ச்சி மிகு ரொட்டியை உண்டு நான் மனப்பூர்வமாக திருப்தி அடைந்தேன். நான் இன்னும் ஏப்பம் விட்டு கொண்டிருக்கிறேன். உணவு வேளைக்கு முன்னர் நீ பார்த்து ரொட்டி அளித்த நாயானது என்னுடன் ஒன்றியதாகும். இவ்வாறாகவே மற்ற உயிரினங்களும் பூனைகள், பன்றிகள், ஈக்கள், பசுக்கள் முதலியன என்னுடன் ஒன்றானவைகளாகும். நான் அவைகளின் உருவத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். என்னை இவ்வனைத்து படைப்பு உயிர்களிலும் பார்க்கிறவன் எனக்கு உகந்தவன். எனவே துவைத்தத்தையும் பேதத்தையும் ஒழித்து இன்று செய்ததை போல் எனக்கு சேவை செய் என்று கூறினார். இவ் அமிர்தத்தினை நிகர் மொழிகளை கேட்டு அவள் உருகி அவளது கண்கள் பனித்து தொண்டை அடைத்து அவளது மகிழ்ச்சி எல்லையற்றதாக ஆகியது. நீதி, கடவுளை எல்லா படைப்புயிர்களிலும் காண்பாயாக என்பதே இவ்வத்தியாயத்தின் நீதியாகும். உபனிஷதங்கள், பகவத்கீதை, பாகவதம் இவைகளெல்லாம் ஜீவராசிகள் அனைத்திலும் கடவுள் அல்லது தெய்வீகத்தை காணும்படியாகவே வற்புறுத்தி அறிவுறுத்துகின்றன. இவ்வத்தியாயத்தின் முடிவில் சொல்லப்பட்ட நிகழ்ச்சியாலும் இன்னும் பல சந்தர்ப்பங்களிலும் உபனிஷத போதனைகளை எவ்வாறு நடைமுறைக்கு கொண்டு வருவது என்று சாய்பாபா விளக்கி காட்டியிருக்கிறார். இவ்வாறாக சாய்பாபா உபனிஷதத்தின் விரைவுரையாளராக அல்லது குருவாக இருந்தருளினார். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஸ்ரீ சாய் சத் சரிதம் அத்தியாயம் 10. சாய்பாபாவின் வாழ்க்கை நடைமுறை, அவர் படுக்கும் பலகை, ஷிரடியில் அவரின் வாசம், அவரின் அறிவுரைகள், அவரின் பணிவு, மிகவும் எளிய வழி. அன்புடன் எப்போதும் அவரையே, சாய்பாபாவையே நினைவூட்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் அனைவருக்கும் நன்மை செய்யும் கவனத்தால் கவரப்பட்டு ஆத்மாவிலேயே உறைந்து நின்றார்.
வாழ்வு சாவு என்னும் புதிரை விடுவிக்கும் வழி அவரை நினைவுபடுத்திக் கொள்வது மட்டுமே. சாதனைகளிலேயே இதுதான் மிக மிக எளியதும் சிறந்ததுமான சாதனையாகும். ஏனெனில் அது எவ்வித செலவையும் உள்ளடக்காது. இங்கு ஒரு சிறு முயற்சி பெரும் பரிசுகளை கொணர்கிறது. நமது புலன்கள் எல்லாம் நல்ல முறையில் இருக்குந்தோறும் நிமிடத்திற்கு நிமிடம் இந்த சாதனையை பழக வேண்டும். மற்ற எல்லா தேவதைகளும் வெற்று தோற்றமே. குருவே ஒரே கடவுள். சத்குருவின் புனித திருவடிகளை நினைவு கூர்வோமானால் அவர் மேலும் சிறப்பான நிலைக்கு நமது அதிர்ஷ்டத்தை மாற்றிவிட இயலும். அவருக்கு சிறப்பாக சேவை செய்வோமானால் நாம் நமது சம்சாரத்தினின்று விடுபடுகிறோம். நியாயம், மீமாம்சம் போன்ற தத்துவங்களை நாம் பயில தேவையில்லை. அவரை நமது வழிகாட்டியாக நாம் அமைத்து கொள்வோமானால் நமது அனைத்து துன்பங்கள், கவலைகள் என்னும் கடலை எளிதாக கடந்து செல்லலாம். ஆற்றையும் கடலையும் கடப்பதில் நாம் மாலுமியை நம்பியிருப்பதை போன்றே இவ்வுலக வாழ்வெனும் கடலை கடப்பதில் நமது சத்குருவை நாம் நம்ப வேண்டும். தமது அடியவர்களின் தீவிரமான உணர்வையும் பக்தியையும் அவர் நோக்கி ஞானத்தையும் சாஸ்வதமான கழிப்பேறு வகையையும் அவர்களுக்கு உரித்தாக்குகிறார். கடந்த அத்தியாயத்தில் பாபாவின் பிச்சையை பற்றியும் பக்தர்களின் அனுபவங்களை பற்றியும் மற்ற விஷயங்களை பற்றியும் கூறப்பட்டது. பாபா எவ்வாறு வாழ்ந்தார், எவ்வாறு தூங்கினார், எவ்வாறு கற்பித்தார் என்று வாசகர்கள் தற்போது கேட்பார்களாக. பாபாவின் அற்புதமான படுக்கும் பலகை. பாபா எங்கு எவ்வாறு தூங்கினார் என்பதை காண்போம். 4 முழம் நீளமும் 1 முழம் அகலமும் உள்ள பலகையை பாபா படுத்து உறங்குவதற்காக நானா சாஹேப் டேங்லே கொணர்ந்தார். அதனை தரையில் போட்டு அதன் மீது படுத்து உறங்குவதற்கு பதிலாக மசூதியின் உத்திரங்களில் இற்றுப்போன கந்தல் துணிகளால் அதை ஒரு ஊஞ்சல் போல் கட்டி அதன் மீது படுத்துறங்க ஆரம்பித்தார். எப்படி பாபாவின் உடலை அது தாங்குகிறது என்பது ஒரு புறம் இருக்க, தனியாக படுக்கையையே தாங்குவது பிரச்சனையாக உள்ள அளவுக்கு மெல்லியதாகவும் இற்றுப்போயும் அக்கந்தல் துணி இருந்தது. ஆனால் எவ்விதமாகவோ பாபாவின் லீலையால் மட்டுமே அக்கந்தல் துணி பாபாவின் கனத்துடன் பலகையையும் தாங்கவே செய்தது. பலகையின் 4 மூலைகளிலும் மூலைக்கொரு மண் விளக்கு வீதம் ஏற்றி இரவு முழுவதும் எரிந்து கொண்டிருக்கும்படியாக வைப்பார். இப்பலகையின் மீது பாபா அமர்ந்து கொண்டிருப்பதையோ துயின்று கொண்டிருப்பதையோ கண்ணுறும் தரிசனமானது தேவர்களுக்கும் கிடைப்பதற்கு அரியதொன்றாகும். அதில் பாபா எங்கனம் ஏறி இறங்கினார் என்பது அனைவருக்கும் வியப்பை விளைவிப்பதாய் இருந்தது. இதனை அறியும் ஆர்வத்துடன் பாபா ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பதற்காக பல கவனமுள்ள பார்வையாளர்கள் பார்த்து கொண்டிருந்த போதிலும் ஒருவரும் அதனை காண்பதில் வெற்றி பெறவில்லை. இவ்விசித்திரமான அருஞ்செயலை நுணுகிக் காண்பதற்காக கூட்டம் அதிகரிக்கவே ஒரு நாள் பாபா பலகையை துண்டு துண்டாக உடைத்து எறிந்துவிட்டார். 8 விதமான மகா சித்திகளும் அஷ்டமா சித்திகள் பாபாவின் ஆணையில் இருந்தன. அவர் அவைகளை ஒருபோதும் பயிற்சிக்கவோ அல்லது அவைகளுக்காக ஏங்கவோ இல்லை. அவைகள் பாபாவின் முழுமையினால் தாமாகவே அவரை வந்து எய்தின. பிரம்மத்தின் உருவ வெளிப்பாடு. 5 அடி 3 அங்குல உயரமுள்ள மனிதனைப் போல் பாபா தோற்றமளித்தாலும் அனைவரின் இதயத்திலும் அவர் வாழ்ந்தார். அந்தரங்கமாக அவர் பந்தமற்றவராகவும் அக்கறையற்றவராகவும் இருந்தாலும் பகிரங்கத்தில் பொதுமக்களின் நலத்தை விரும்பினார். அகத்திலே மிகவும் ஆர்வமற்றவராக இருப்பினும் புறத்தில் தமது பக்தர்களுக்காக ஆசைகள் நிரம்ப பெற்றவராக இருந்தார். உள்ளே சாந்தத்தின் இருப்பிடமாக அவர் இருப்பினும் வெளியில் இருப்பு கொள்ளாதவராய் இருந்தார். அந்தரங்கமாய் பிரம்மானந்த நிலையை அவர் எய்தியவராய் இருந்தார். பகிரங்கமாய் பிசாசை போன்று நடந்து கொண்டார். அந்தரங்கமாய் அவர் அத்வைத்தத்தை விரும்பினார். பகிரங்கமாய் உலகோடு கட்டுப்பட்டவராய் இருந்தார். சில நேரங்களில் அனைவரையும் பாசம் ததும்ப நோக்கினார். சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் மீது கற்களை விட்டெறிந்தார். சில சமயம் அவர்களை கடிந்து கொண்டார். சில சந்தர்ப்பங்களில் அவர்களை அன்புடன் அரவணைத்தார். அமைதியாகவும் பதட்டமற்றவராகவும் பொறுமையுள்ளவராகவும் நல்ல சமநிலை உள்ளவராகவும் இருந்தார். ஆத்மாவிலேயே உறைந்து அதனாலேயே கவரப்பட்டு அதன் வயமாக ஆனார்.
தமது பக்தர்களுக்காக செய்ய வேண்டியவற்றை நன்கு செய்து முடித்தார். எப்போதும் அவர் ஒரே ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். ஒருபோதும் பிரயாணம் செய்யவில்லை. அவரது தண்டம் சிறு குச்சியே ஆகும். அதை எப்போதும் தமது கையில் எடுத்துச் சென்றார். சாந்தமாகவும் எண்ணங்களில் இருந்து விடுபட்டவராகவும் இருந்தார். செல்வத்தையும் புகழையும் அவர் லட்சியம் செய்யாது பிச்சை எடுத்தே வாழ்ந்தார். இத்தகைய வாழ்க்கையையே அவர் நடத்தினார். அல்லாஹ் மாலிக், இறைவனே எஜமானர் என்று அவர் எப்போதும் சொல்லிக் கொண்டிருந்தார். அடியவர்களிடம் அவர் கொண்டிருந்த அன்பு ஏராளமானதும் தடையற்றதும் ஆகும். ஆத்ம ஞான சுரங்கமாகவும் பரமானந்தம் முழுமையும் நிரம்ப பெற்றவராகவும் இருந்தார். சாய்பாபாவின் தெய்வீக ரூபம் இத்தகையது. அத்தகைய எல்லையற்ற, முடிவற்ற, பாகுபாடற்ற புல் பூண்டிலிருந்து பிரம்மா வரை உள்ள பிரபஞ்சம் அனைத்தையும் அரவணைக்கும் ஏக தத்துவமே சாய்பாபாவாக அவதரித்தது. உண்மையில் தகைமையும் நல்ல அதிர்ஷ்டமும் பெற்ற மக்கள் சாய்பாபா என்ற பொக்கிஷ புதையலை பெற்றனர். உண்மையான மதிப்பை அறியாதவர்கள் அவரை ஒரு மனிதனாக, சாதாரண மானிட பிறவியாக கருதுகிறார்கள். அவர்கள் உண்மையிலேயே பரிதாபத்துக்கு உரியவர்கள் ஆகிறார்கள். பாபாவின் ஷீரடி வாசமும் பிறந்த ஆண்டு பற்றிய அனுமானமும் சாய்பாபாவின் சரியான பிறந்த நாளையும் அவரது பெற்றோரையும் ஒருவரும் அறியார்கள். அவரது ஷீரடி வாசத்தில் இருந்து அதை ஏறக்குறைய தீர்மானிக்கலாம். அவர் 16 வயது பாலகனாக இருக்கும் போது முதலில் ஷீரடிக்கு வந்தார். 3 ஆண்டுகள் அங்கு தங்கியிருந்தார். பின்னர் திடீரென்று சில காலம் மறைந்து விட்டார். சிறிது காலத்திற்கு பின் நைஜாம் அவுரங்காபாத்துக்கு அருகில் 20 வயது நிரம்பியிருக்கும் போது தோன்றினார். மீண்டும் ஷிரடிக்கு சாந்த பாட்டிலின் கல்யாண கோஷ்டியுடன் திரும்பினார். பின்னர் தொடர்ந்து 60 ஆண்டுகள் அவர் ஷிரடியில் வாழ்ந்தார். அதற்கு பின்னர் 1918ஆம் ஆண்டில் மகாசமதி அடைந்தார். இதில் இருந்து பாபாவின் பிறந்த வருடம் ஏறக்குறைய 1838ஆக இருக்கலாம் என்று கூற இயலும். பாபா மேற்கொண்ட பணியும் உபதேசமும். முனிவர் ராம்தாஸ் 17ஆம் நூற்றாண்டில் செழித்தோங்கி விளங்கினார். பசுக்களையும் அந்தணர்களையும் யவனர்களிடமிருந்து, முகலாயர்களிடமிருந்து காப்பாற்றுதல் என்னும் தாம் மேற்கொண்ட குறிக்கோளை பெருமளவிற்கு நிறைவு செய்தார். ஆனால் அவருக்கு 2 நூற்றாண்டுகளுக்கு பின்னர் இரு வகுப்பினர்களுக்குள்ளும் மீண்டும் ஹிந்து முஸ்லிமுக்குள் வேற்றுமை அதிகரித்தது. அந்த பாதாள பள்ளத்தினை இணைக்கும் பாலமாக சாய்பாபா விஜயம் செய்தார். அனைவருக்கும் அவர் தம் நிரந்தரமான உபதேசத்தின் உட்கருத்து இவ்வாறானதாகும். ராமரும் இந்துக்களின் தெய்வம், ரஹீமும் முஸ்லிம்களின் தெய்வம் ஒன்றே ஒன்றுதான். அவர்களுக்குள் எள்ளளவும் வேற்றுமையில்லை. பின்னர் ஏன் அவர்களின் அடியவர்கள் சச்சரவு புரிந்து தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றனர்? கள்ளங்கபடு அறியாத மக்களாக கைகோர்த்து இரு வகுப்பினரும் ஒன்றாய் இணைந்து விவேகத்துடன் நடந்து கொள்ளுங்கள். இங்கனமாக உங்களது குறிக்கோளாகிய தேசிய ஒற்றுமையை ஈட்டப்பெறுவீர்கள். போராடி வாதாடுதல் நன்றன்று. எனவே விவாதிக்க வேண்டாம். மற்றவர்களுடன் போட்டி போட வேண்டாம். எப்போதும் உங்களது அக்கறையினையும் நலத்தினையுமே கருத்தில் கொள்வீர்களாக. கடவுள் உங்களை காப்பாற்றுவார். யோகம், தியாகம், தவம், ஞானம் என்பன கடவுளை அறியும் நெறிகள். இந்த வழிகளில் ஏதேனும் ஒன்றன் மூலம் நீங்கள் இதில் வெற்றி பெற இயலாவிடில் உங்கள் பிறப்பு வீணே ஆகும். யாரேனும் ஏதாவது தீமையை உங்களுக்கு செய்வாரே ஆகில் அதற்காக பழிக்கு பழி வாங்காதீர்கள். நீங்கள் ஏதேனும் செய்ய இயலுமானால் பிறருக்கு சிறிது நன்மையை செய்வீராக. இது அனைவருக்கும் சாய்பாபா அளித்த உபதேசத்தின் சுருக்கம். இது லௌகீக, ஆன்மீக விஷயங்கள் இரண்டிலுமே நலம் பயப்பதாகும். சத்குருவாக சாய்பாபா. ஏராளமான குருக்கள் இருக்கின்றனர். தங்கள் கரங்களில் ஜால்ரா, தாளக்கருவி, வீணை சகிதம் வீடுதோறும் சென்று தமது ஆத்மீகத்தை படாடோபம் செய்து கொள்ளும் குருக்கள் உண்டு. அவர்கள் மந்திரங்களை தமது சீடர்களின் காதில் ஓதி அவர்களிடம் இருந்து பணத்தை கறப்பர். தமது சீடர்களுக்கு கடவுள் பற்றையும் கடவுள் நம்பிக்கையும் உபதேசிப்பதாக உணர்ச்சி வகையில் வெளிப்படையாக காட்டிக்கொள்வர். ஆனால் அவர்களே இறை அனுபவம் அற்றவராக இருப்பர்.
ஆனால் சாய்பாபா தமது தகைமையையும் கடவுள் பற்று மெய்யுணர்வையும் காண்பிப்பதற்கு எவ்வித சிறிய முயற்சியையும் எடுக்கவே இல்லை. அடியவர்களிடம் பெருமளவு அன்பு கொண்டிருந்தார். 2 விதமான குருக்கள் இருக்கின்றனர். 1 நியத், நியமிக்கப்பட்டவர், குறிக்கப்பட்டவர். 2 அநியத், நியமிக்கப்படாதவர், பொதுவானவர். பின்னவர்கள் தங்கள் உபதேசங்களால் நம்மிடத்தில் உள்ள நற்பண்புகளை அபிவிருத்தி செய்கின்றனர். நமது இதயத்தை தூய்மைப்படுத்துகின்றனர். நம்மை வீடு பேற்றை அடையும் பாதையில் செல்ல தூண்டுகின்றனர். இதற்கு மாறுபாடாக முன்னவர்களாகிய குருக்களோ நமது தனி இயல்பை, பேத உணர்வை அழித்து நீயே அது என்று உணரச் செய்து நம்மை ஏகத்துவத்தில் ஸ்தாபிக்கின்றனர். பல்வேறு வகையான உலக ஞானத்தை அளிக்கும் பலதிறத்தான குருக்கள் இருக்கின்றனர். ஆனால் நம்மை நமது இயற்கையில், ஆத்மாவில் நிலைப்படுத்தி உலக வாழ்வெனும் சாகரத்துக்கு அப்பால் நம்மை சுமந்து செல்பவரே சத்குரு எனப்படுவார். சாய்பாபா அத்தகைய ஒரு சத்குரு ஆவார். அவருடைய பெருமையை விவரிக்க இயலாது. யாரேனும் பாபாவின் தரிசனத்தை பெற சென்றால் கேட்கப்படாமலேயே அவரது கடந்த கால, நிகழ்கால, எதிர்காலங்களின் ஒவ்வொரு விவரத்தையும் உரைப்பார். எல்லா ஜீவராசிகளிடமும் அவர் தெய்வீகத்தை கண்டார். நண்பர்களும் பகைவர்களும் அவருக்கு ஒன்றே. அவாவற்றவராகவும் சமன் செய்யப்பட்டவராகவும் இருந்த அவர் தீயோருக்கும் கட்டுப்பட்டு செவி சாய்த்தார். சுபிட்சத்திலும் எதிரடையான சூழ்நிலையிலும் அவர் ஒரே மாதிரியாய் இருந்தார். எப்போதும் எவ்வித ஐயமும் அவரை தீண்டவில்லை. இவ்வுடம்பில் அவர் இயங்கினார் எனினும் எள்ளளவும் தமது உடம்பிலேயோ வீட்டிலேயோ பற்றற்றவராகவே இருந்தார். உடலுறு கொண்டு அவர் தோற்றம் அளித்தாலும் உண்மையில் அருவமானார். அதாவது இந்த வாழ்க்கையிலிருந்தே விடுதலையானவர். அத்தகைய சாயை தங்கள் கடவுளாக வழிபட்ட ஷிரடி மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் உண்ணும் போதும் அருந்தும் போதும், புழக்கடையிலும் வயலிலும் மற்ற பிற இல்லற தர்மங்களை செய்யும் போதும் சாயை நினைவு கூர்ந்தார்கள். அவர் தம் புகழை பாடினார்கள். சாயை தவிர பிரிதொரு கடவுளை அவர்களுக்கு தெரியாது. ஷிரடியில் வசித்த பெண்களின் அன்பின் இனிமையை எங்கனம் விவரிக்க முடியும்? அறியாதவர்களாக இருப்பினும் அவர்களின் தூய அன்பு எளிய கிராமிய மொழியில் பாபாவின் புகழை கவிதையாகவும் தெம்மாங்கு பாடலாகவும் பாட உணர்வூட்டியது. எழுத்தறிவு அவர்களிடம் இல்லையாயினும் உண்மை கவித்துவத்தை அவர்களின் எளிமையான பாடல்களில் தெளிவாக உணர முடியும். படிப்பறிவு அன்று, ஆழ்ந்த அன்பே அத்தகைய பொருள் செறிந்த பாடல்களை வெளிக்கொணர்ந்தது. அப்பாடல்கள் ஆழ்ந்த அன்பின் வெளிப்பாடே. சற்றே அறிவு கூர்மையுள்ள ஆர்வலரால் அவற்றை உணர்ந்து இன்புற முடியும். இந்த கிராமிய பாடல்களை சேகரித்து தொகுப்பது மிகவும் அவசியமான ஒன்று. பாபாவின் விருப்பத்தால் அதிர்ஷ்டமுடைய பக்தர் எவரேனும் இப்பணியை மேற்கொண்டு சாயிலீலா சஞ்சிகையிலோ அல்லது தனி புத்தகமாகவோ பிரசுரிக்கலாம். பாபாவின் பணிவுடைமை. பரமாத்மா அல்லது கடவுள் 6 குணாதிசயங்களை உடையவராக கூறப்படுகிறது. அதாவது 1 புகழ், 2 செல்வம், 3 பற்றின்மை, 4 ஞானம், 5 பேராற்றல், 6 வல்லன்மை ஆகியவை ஆகும். பாபா இவை அனைத்தையும் தன்னிடத்துடையவராக விளங்கினார். இவ்வுடம்பில் அடியவர்களுக்காக அவதரித்தார். அவரது அருளும் அன்பும் அதிசயத்தக்கவை. ஏனெனில் தமது அடியவர்களை தம்மிடம் ஈர்த்து இழுத்தார். இல்லாவிடில் யார்தான் அவரை அறிந்திருக்க இயலும்? அவர் தமது பக்தர்களின் பொருட்டாக வாக்கின் தெய்வம் சரஸ்வதி தேவி கூட உரைக்க துணியாத அத்தகைய சொற்களை அவர் கூறினார். அதற்கு இதோ ஒரு உதாரணம். மிகவும் எளிமையுடன் அவர் கூறியது பின்வருமாறு: நான் அடிமைகளுள் அடிமை, உங்களுக்கு கடன்பட்டவன். உங்களது தரிசனத்திலேயே திருப்தி அடைகிறேன். தங்களது திருவடிகளை தரிசிக்கும் பெரும் பாக்கியம் பெற்றேன். நான் தங்களது மலத்தில் உள்ள ஒரு புழு. அங்கனமாகவே என்னை நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக கருதுகிறேன். எத்தகைய பணிவுடைமை! இதை பரிசுரிப்பதன் மூலம் சாயிக்கு எத்தகைய அவமரியாதையாவது செய்யப்பட்டது என்று எவரேனும் நினைப்பாராகில் அவர்களிடம் மன்னிப்பை வேண்டிக் கொள்கிறோம். இதற்கு பிராயச்சித்தமாக பாபாவின் நாமத்தை பாடி ஜபிப்போமாக.
பாபா வெளிப்படையாக உணர்ச்சி நுகர்வு கூறு மற்றும் பொருட்களால் மகிழ்பவர் போல் தோன்றினாலும் அவருக்கு அவைகளில் எள்ளளவும் தனிச்சுவை திறமோ அவைகளை மகிழ்ந்து அனுபவிக்கும் பிரக்ஞையோ இருந்ததில்லை. அவர் உண்டார் எனினும் சுவை அறியவில்லை, பார்த்தார் எனினும் பார்த்தவைகளில் அவர் எவ்வித விருப்பையும் உணர்ந்திருக்கவில்லை. காம உணர்வுகளை பற்றி கருதுங்கால் அவர் ஹனுமானை போன்ற பூரண பிரம்மச்சாரியாவார். எதன்பாலும் பற்றற்றவராக இருந்தார். அவரே தூய உணர்வுகளின் திரளாகவும் ஆசை கோபம் மற்ற உணர்ச்சிகள் அடங்கி அமைதியுறும் இடமாகவும் திகழ்ந்தார். சுருக்கமாக அவர் அவாவற்றவர், கட்டற்றவர், முழு நிறைவானவர். இக்கூற்றை சித்தரிக்கும் வகையில் ஒரு அதிசய நிகழ்ச்சியை கூறலாம். நானாவலி. ஷீரடியில் நானாவலி என்ற பெயரில் தனிப்போக்குள்ள விசித்திரமான மனிதன் ஒருவன் இருந்தான். அவன் பாபாவின் வேலைகளையும் காரியங்களையும் கவனித்து வந்தான். ஒருமுறை அவன் ஆசனத்தில் அமர்ந்திருந்த பாபாவிடம் சென்று தான் அதில் உட்கார வேண்டியிருப்பதால் பாபாவை எழுந்திருக்கும்படி கூறினான். பாபா உடனடியாக எழுந்திருந்து தாம் அமர்ந்திருந்த ஆசனத்தை காலி செய்தார். அதில் அவன் அமர்ந்து கொண்டான். சிறிது நேரம் அமர்ந்திருந்த பின்னர் அவன் எழுந்திருந்து பாபாவை அமர்ந்து கொள்ள சொன்னான். பாபா ஆசனத்தில் அமர்ந்தார். பிறகு அவன் பாபாவின் பாதங்களில் வீழ்ந்து நமஸ்கரித்துவிட்டு சென்று விட்டான். தாம் அதிகாரம் செலுத்தப்பட்டதிலும் வெளியேற்றப்பட்டதிலும் பாபா எல்லளவும் வருத்தம் அடையவில்லை. இந்த நானாவளி பாபாவை மிகவும் நேசித்தான். பாபா மகா சமாதி எய்திய 13வது நாள் தாமும் சமாதி அடைந்தான். மிகவும் எளிய வழி. முனிவர்களுடைய கதைகளை கேட்பதும் அவர்களின் சத்சங்கத்தில் இருப்பதும். புறத்தில் சாய்பாபா சாதாரண மனிதர் போன்று நடித்தாலும் அவரது செய்கைகள் அவரது அசாதாரண புத்தி சாதுரியத்தையும் திறமையையும் காண்பித்தன. அவர் எதை செய்த போதிலும் அவைகள் அடியவர்களின் நன்மை கருதியே செய்யப்பட்டன. தமது அடியவர்களுக்காக சுவாச நியமத்தையோ அல்லது எத்தகைய வழிபாட்டு முறையையோ அவர் வகுத்துரைக்கவில்லை. அல்லது எவ்வித மந்திரத்தையும் எவர் காதிலும் அவர் ஓதவில்லை. எல்லாவித புத்திசாலித்தனத்தையும் விட்டொழித்துவிட்டு எப்போதும் சாயி சாயி என்று ஞாபகமூட்டிக் கொள்ளும்படி அவர்களிடம் கூறினார். இதை செய்வீர்களானால் உங்களது கட்டுகளெல்லாம் விடுபட்டு விடுதலை அடைவீர்கள் என்று உரைத்தார். 5 நெருப்புக்களிடையே அமர்தலும் யாகங்களும் பாராயணங்களும் அஷ்டாங்க யோகங்களும் அந்தணர்களால் மட்டுமே இயலுவதாகும். மற்றைய வகுப்பினருக்கு அவைகளால் எவ்வித பலனும் இல்லை. மனதின் தொழில் நினைப்பதாகும். எண்ணமின்றி அது ஒரு நிமிடமும் இருக்க முடியாது. புலன் உணர்விற்கு சார்பான பொருளை அதற்கு நீங்கள் அளித்தால் அதை பற்றி நினைக்கும். அதற்கு குருவை அளித்தால் அது குருவை பற்றி எண்ணமிடும். நீங்கள் மிக்க கவனத்துடன் சாயியின் பெருமையையும் பேராற்றலையும் கேட்டீர்கள். இதுவே சாயியை இயற்கையாக நினைவூட்டிக் கொள்ளுதலும் வழிபடுவதும் கீர்த்தனை செய்வதும் ஆகும். மேலே கூறப்பட்ட மற்ற சாதனைகளைப் போன்று இக்கதைகளை கேட்பது என்பது அவ்வளவு கடினமானது அல்ல. இக்கதைகள் சம்சாரம் என்னும் உலக வாழ்க்கை பயத்தை அழித்து உங்களை ஆத்மீக பாதையில் அழைத்து செல்கின்றன. எனவே இக்கதைகளை கவனத்துடன் கேளுங்கள். அவைகளை தியானியுங்கள். அவைகளை ஜீரணித்துக் கொள்ளுங்கள். இம்முறை பின்பற்றப்பட்டால் அந்தணர்கள் மட்டுமன்று பெண்ணினமும் கீழ்குலத்தோரும் தூய்மை அடைந்து புனிதமடைவர். நீங்கள் உங்களது உலக கடமைகளை செய்து கொண்டோ கவனித்து கொண்டோ இருக்கலாம். ஆனால் உங்களது மனத்தை சாயிக்கும் அவரின் கதைகளுக்கும் அழித்து விடுங்கள். பின்னர் அவர் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயமாகும். இதுவே மிகவும் எளிமையான வழியாகும். எனினும் அனைவரும் ஏன் அதை பின்பற்றவில்லை? காரணம் என்னவென்றால், கடவுள் அருளின்றி முனிவர்களின் கதைகளை கேட்கும் ஆர்வம் நமக்கு வருவதில்லை. கடவுள் அருளால் எல்லாம் தட்டு தடங்கல்களின்றியும் எளிதாகவும் நடந்தேறுகிறது. முனிவர்களின் கதைகளை கேட்பது என்பது ஒரு வழியில் அவர்களின் சத்சங்கத்தை பெறுதலை நிகர்ப்பதாகும். முனிவர்களின் கூட்டுறவின் முக்கியத்துவமானது மிகவும் பெரியது. நமது உடல் உணர்வையும் அகங்காரத்தையும் அகற்றி பிறப்பு இறப்பு என்னும் சங்கிலி தொடர்ச்சியை அறவே அழிக்கிறது. இதய முடிச்சுகளையெல்லாம் துண்டாக அறுத்துவிட்டு தூய உணர்வான கடவுளிடத்திலேயே நம்மை அழைத்து செல்கிறது.
புலன் உணர்வு விஷயங்களை பற்றி நமது அவாவின்மையை நிச்சயம் அதிகரித்து இன்ப துன்பங்களை நாம் முழுவதும் லட்சியம் செய்யாதவாறாக்கி ஆத்மீக பாதையில் மென்மேலும் நம்மை அழைத்துச் செல்கிறது. நாமஸ்மரணம், வழிபாடு அல்லது பக்தி போன்ற சாதனைகள் உங்களிடம் இல்லையாயினும் ஞானிகளிடம் உங்கள் முழு இதயத்தோடு சரணாகதி அடைவீர்களானால் இவ்வுலக வாழ்வெனும் பெருங்கடலுக்கு அப்பால் அவர்கள் நம்மை பத்திரமாக இட்டுச் செல்வார்கள். இக்காரணத்துக்காகவே முனிவர்கள் உலகில் அவதரிக்கிறார்கள். உலகத்தின் பாவங்களை அடித்துச் செல்லும் கங்கை, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி முதலிய புனித ஆறுகள் கூட முனிவர்கள் ஸ்நானத்திற்காக தங்களிடம் வர வேண்டும் என்றும் தங்களை புனிதப்படுத்த வேண்டும் என்றும் விரும்புகின்றன. முனிவரின் பேராற்றல் அத்தகையது. முந்தைய பிறவிகளில் நாம் செய்த நற்கர்மங்களின் சேமிப்பு குவியல்களால் நாம் சாய்பாபாவினுடைய திருவடிகளை அடைய பெற்றோம். சாயின் ரூப தியானத்துடன் இந்த அத்தியாயத்தை நாம் முடிக்கிறோம். அத்தகைய சுந்தரமான அழகு படைத்த சாயி மசூதியின் விளிம்பில் நின்று கொண்டு உதியை ஒவ்வொரு பக்தருக்கும் அவரவர் நன்மையை கருத்திற்கொண்டு விநியோகித்துக் கொண்டிருக்கிறார். இவ்வுலகை வெறுமையாய் கருதி பரமானந்தத்திலேயே எப்போதும் திளைத்து கொண்டிருக்கும் அவர் முன்னால் வீழ்ந்து வணங்குகிறோம். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.